வெல்கம் அண்ட் வெல்கம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா நடுரோட்டில். வண்டி வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னாச்சுன்னா நாங்கள் லோடு ஃபுல்லாக ஏற்றணும். லோடு வந்து வண்டி வச்சுட்டா சாப்பிடுச்சு. வண்டி ஏதாச்சும் வண்டி வந்துட்டு லோடு ஏற்றுறதுனால பேக்லாம் நனைஞ்சிச்சு. ஒரு சைடு கேரியர் வந்து இறங்குறதுனால இப்போ ரிஸ்க்கு. ஏன்னா வண்டி மூவ் ஆக வண்டி வந்து அந்த சைட்லேருந்து இப்படி இறங்குற அப்படியே அடிக்கிற சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. டிரைவரால் இது டிரைவர் சீட்டில் உள்ள கதவு டோர் திறக்க முடியல. ஸோ இப்போ நாங்கள் செமையாக பிளான் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்களுக்கு. வந்து நாங்கள் வேறு ஒரு 8:30 ப்ரோக்ராம் வேறு ஸ்டார்ட் பண்ணணும். நாங்கள் கன்னிராஜபுரம் போனோம். நாங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட் கிளாஸுக்கு போயிருந்தோமே, அதே ஊர் அதே ஸ்டேஜு. அங்கே போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போனோம் எங்களுக்கே தெரில. இங்கேருந்து எப்படி போகிறோன்னு தெரில. என் தம்பி ஏதோ பிளான் பண்ணிட்டு நான் பார்ப்போம் என்ன பண்ணுறான். கன்னிராஜபுரம் எங்கே இருக்குது தெரியுதா? லோடு நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் போட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் போட்டோம். நடி ஒரு ஏரியா கண்ணண்ணா சரி கண்ணனாக்கு போகிறோம். வாங்க. லோடை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வடிஞ்சு சொட்டாக வடிது. ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூம் எல்லாம் பாதி நனவு. வாங்க நான் வந்து எப்படி இறங்கியிருக்குன்னு காட்டு. எப்படி அது ஒன்று ஒருங்கிட்டு பாருங்க. எல்லாம் இங்கே ரோட்டில் நின்றுட்டு இருக்குதுங்க. ரோட்டில் வர வண்டிலாம். இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா நாங்கள் வந்து எல்லாருமே வண்டி கொண்டு போக முடியாது. ஏன்னா டேஞ்சர் கண்டிஷன். வண்டி மொத்தமா லோடு கவுந்துச்சு அப்படின்னா மொத்தமா வண்டி வந்து பின்னாடியே சரிஞ்சிரும். ஒன் சைடா வண்டி வந்து விழுந்துரும். ஸோ வண்டி அப்செட் ஆயிரும். ஸோ நாங்க வந்து இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு அண்ணாட்ட வந்து நம்ம தசரா நமக்கு ஹெல்ப் பண்ண அண்ணா, தசராவுக்கு வண்டி ஓட்டின அண்ணா கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டோம். அவர் சொன்னாரு, அப்ப என் வண்டி வீட்டுல நிக்கி, நீங்க வந்து என் வண்டி வேணா எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சூப்பர் அந்த அண்ணா, நல்ல வேலை அவரு மட்டும்தான் இப்ப ஹெல்ப் பண்ணாரு. அதனால நாங்க இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஒரு வண்டி எடுத்துட்டு வண்டியில அவர் வண்டியில ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஏத்திட்டு இப்ப நாங்க வந்து மறுபடியும் நாங்க போறோம். ஆத்தூர் கூட வரலன்னு அந்த டிசிடபிள்யூ தாண்டி தண்ணீர் பந்தல் அந்த சைடு அங்கேயே வண்டி நின்றுச்சு, ஸ்டாப் ஆயிருச்சு. இப்ப மறுபடியும் நாங்க அங்க போய் வண்டி எடுத்துட்டு ப்ராப்பர்ட்டி கலட்டி ஏத்தி மறுபடியும் போனோம். இடையில வேற இதுல தூத்துக்குடி போகணும்னு வேற பிளான் பண்ணி வச்சிருந்தோம். அதுவும் சோழி முடிஞ்சுது. மறுபடியும் நாங்க வந்து வீட்டுக்கே வந்துட்டோம். வீட்டுக்கு மீன்ஸ் வெளியே இருக்கோம். ஆஃப்டர் லாங் டைம் ஒருத்த வந்து நம்ம டீம்ல மறுபடியும் ஜாயின் பண்ணியிருக்கான். யாருன்னா விக்கி ஆண்டவர். கொஞ்சம் கேவலமா இருப்பேன் பாத்துக்கோங்க. தசரா முடிஞ்சு வந்திருக்கனால என் மூஞ்சிங்கெல்லாம் கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஆயிரும். பரவாயில்ல பார்த்துருவோம். சூப்பரமா ஆயிரும். ஒரு வாரத்தில் ஆயிரும். ஆமா இங்க பாருங்க, ஒரு மலையால எவ்வளவு பெரிய பிரச்சனை. போலாமா மழை டயத்துல மட்டும் மண்டை நைஸ் ஆயிடுது. போட்டோ நைஸ். இதுல வேற மணி சரவணன் வேற நாங்க பைக்ல அனுப்பி விட்டோம். சில பேர் வந்து திருத்தவே முடியாது, அவங்களாம் மாற்றவும் முடியாது. நமக்கு இம்சை கொடுக்கறதுக்குனே இருப்பாங்க. இப்ப யார நம்ம காட்ட போறோம்னா, உத்தமன் எப்படி இருக்கான் பாருங்க, பரத். ஆமா அவருதான். நல்லாதான் இருக்கு. பண்ணிருக்கானுங்க. இவன் கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கான். அவன் தான் விக்கி தான் பார்க்கவே முடியல. இவன் கூட கொஞ்சம் ஓகே தான். அவன் தான் ஏதோ ஒரு மாதிரி கொதறி இருக்கான் மூஞ்செல்லாம். மேக்கப் ஒத்துக்கல. விக்கிக்கு செட் ஆகல. அவங்க அலர்ஜி மாதிரி வந்துட்டு மூஞ்சி ஒரு மாதிரி குறுகுறுன்னு பருவா வந்துருச்சு விக்கிக்கு. கோரமா இருக்கான் அவன் மூஞ்சி. என்ன பண்ண போறான்னு தெரியல. நாங்க வந்து தசரா முடிஞ்சு தசரா முடிஞ்சு நாங்க வந்து ஃபர்ஸ்ட் மறுபடியும் நாங்க ப்ரோக்ராம் போறது இன்னைக்கு தான். இன்னைக்கு இவ்வளவு பெரிய சம்பவம் வந்து ஒரே மாதிரி வந்தா பரவாயில்ல. நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி வரும். அப்ப என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? மழை வேற மறுபடியும் வருது. வந்தது போதாதுன்னு திரும்ப வருது. இப்ப நாங்க திரும்ப எல்லாத்தையுமே இறக்கி மறுபடியும் அந்த வேன்ல ஏத்தி, பாவம் பசங்க கஷ்டப்பட்டு மேல ஏத்துறானுங்க. அவ்வளோத்தையும் இப்ப திரும்பி இறக்கி ஏத்தணும். தெரியாம சொல்லிட்டேன்டா கஷ்டப்பட்டீங்கன்ட்டு. என்ன பண்றது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏத்தினதை திரும்பி இறக்கி அந்த வேன்ல போட்டு திரும்ப அந்த வேனை கொண்டு போய் திரும்ப அந்த வேனை வீட்டுல கொண்டு வந்து. ஆமா, நமக்கு வந்து வேன் கொடுத்த அந்த அண்ணனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவரு தான் இப்போ வந்து எங்களுக்கு செமையா ஹெல்ப் பண்ணிருக்காரு. இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நாங்க அந்த அண்ணன் ஃபர்ஸ்ட் சிடுமூஞ்சி நினைச்சோம். ஆமா, ஆனா திட்டினோம். அதாவது அதுக்கெல்லாம் இல்ல,
திட்டணும்னு கிடையாது, கொஞ்சம் வந்து ஏதோ ரூடா இருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சோம். ஆனா அவங்க ரூட் கிடையாது, அவங்க கேரக்டரே ரொம்ப ஒரு மாதிரி சைலண்டா இருப்பார் போல. நல்ல கேரக்டரா. அதுவும் இல்லாம எங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு தெரிஞ்சவங்க, அவங்க ரொம்ப க்ளோஸ் போல. எங்களுக்கு தெரியாது, இப்போ ரீசெண்டாக தான் எங்களுக்கு தெரியும். அவங்க எங்கள் ரிலேட்டிவ்க்கு க்ளோஸ், அதனால எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அண்ணனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் டிரைவர் அண்ணா. ஆமாம், நம்ம விக்கி சந்திரக்கு தூரமாக வராப்புல எங்கேயோ போய். ஐயோ அம்மா, மழை வேற வந்துட்டு இருக்கு. மழை இன்னும் வந்துட்டு இருக்கு. என்ன பண்ணன்னு தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி இன்னைக்கு டே பயங்கரமா போகுது. இது பரபரன்னே போகுது. பார்க்கலாம் என்ன நடக்குன்ட்டு. நிக்கிறதுக்கு போர் அடிக்குது, அதனால எல்லாரும் கடைக்கு போறாங்க. பக்கத்துல பின்னாடி கடைக்கு போறோம். ஆமா, ஏதாவது முட்டை மோனிக்கு எங்களுக்கு வாங்கி தரேன் சொல்லிருக்காங்க. அங்க தான் நாங்க எல்லாமே வாங்குவோம். நீங்க அந்த கடை பாருங்க. நானே நீ தான் கடை பாருங்க. அவன் வீட்டை விட்டு வெளியவே வர மாட்டான். ஷாக்கா கேட்க இங்க கடை இருக்கான்ட்டு கேட்கான். ஏன்னா வந்து நாங்கள் எல்லாரும் இவனுங்க வந்தானுங்கன்னா நேராக மேலே தான் இருப்பானுங்க, கீழேயே போக மாட்டானுங்க. சிகப்பு கலர் சிங்கிச்சான். சிவப்பு கலர் ஒரு அக்கா வராங்க பின்னாடி. அக்கா வாங்க 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 வாங்க. பவித்ரா. அவனோட பேர் பவித்ரா. பவித்ரா சேச்சி. பவித்ரா பேர் நல்லா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. எதுக்கு வண்டி எடுப்பான். சரி, எல்லாம் எடுத்து எதாவது பண்ணுங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. ஆனா இந்த வண்டி கஷ்டப்பட்டு வாங்கிட்டு ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போது கஷ்டமா இருக்கு. செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினாலே அதுவும் அந்த வண்டி வந்து ரொம்ப லோடு அதிகமா ஏத்தன வண்டியா. ஆமா, மீன் இறங்கி கடற்கரை இருக்குல்ல, கடற்கரை ஏரியால உள்ள வண்டி அது. ஆக்சுவலா மீன் லோடு ஏத்தன வண்டி. அதனால உப்பு காத்து உப்பு அந்த இதுல பட்டு பட்டு அது அந்த ஒவ்வொரு இரும்பு எல்லாமே துருப்பிடிச்சு போயிருச்சு. ஸோ அந்த வண்டி கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. என்னமா செய்ய முடியும், எங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. கடையே இப்பதான் திறக்கிறது. பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கு, நம்ம இந்த ஸ்விம்மிங் பூல் தாண்டி இப்ப போறோம். தூக்குங்க விக்கி, பாவடை தூக்கு. ஆமா, ஏ தக்கு ஜிம் எல்லாம் அங்க பாருங்க. விக்கி என்ன பண்றான்ட்டு தூக்குறவரே. விக்கி நான் அவனை கேப்சர் பண்ணிட்டேன். டேய் இங்க பாருங்க எல்லாம் நட நட. ஏய் ஏமாத்துறான் இவன். டேய் சென்டர்ல நடங்க, தண்ணியா கிடக்குது ஃபுல்லா. ஐயோ காலை வேற கழுவணுமே. ஐயோ கடவுளே. நாங்க வாங்குவோம் எல்லாமே. திரும்பி நம்ம இந்த ஆதை தாண்டி தான் போகணும். ஆமா, இவன் தான் சிம்ரன். இல்ல இவன் வந்து நமிதா. இவன் வந்து என்ன, நீ என்னது? பவித்ரா. இந்த மாதிரி பண்ணாதான் அவருக்கு அவ கண்டுபிடிச்சிருவா. ஐலாஷ் டான்ஸ் ஆடு. ஐலாஷ் டான்ஸ். ஐலாஷ் டான்ஸ் ஆடுறா. கண்ணை மூடிட்டு அப்படியே ஆடு. ஐலாஷ் டான்ஸா ஷேடோ டான்ஸ்? ஐஷேடோ டான்ஸ். ஐஷேடோ டான்ஸ்னு ஒரு டான்ஸ் இருக்குங்க, எங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு டான்ஸ் அது. அவங்க அப்பப்போ நோஸ்க்கு கைக்குறாங்க. இது 1 வீக்ல வந்திருக்கு. ஏய் பாக்காதீங்க, சும்மா நான் வீட்டுக்கு வரது நான் ஆயிட்டு வந்து காமிக்கிறேன். ஏம்மா இவங்க பண்றாங்க. ஆமா, சண்டை போட்டு வாங்கிட்டு வந்துருங்க. வேண்டாமாடா உங்களுக்கு? நான் ஒரு காமிச்சிட்டோம். சீக்கிரம் போன்ல என்னமோ பாக்குறானுங்க ரெண்டு பேரும் ஒளிச்சு கிடந்து. நாங்க வந்து பேக்கெல்லாம் ஏத்திட்டு இருக்கோம். இங்கே இவன் இறத்து கொடுத்தான், நாங்க இங்க இருந்து அங்க எடுத்து கொடுத்தோம். பேக்கெல்லாம் முடிஞ்சிட்டு பேக் மட்டும் ஏற்றி கொடுத்துருக்கு. என் பேக் ரொம்ப கஷ்டம், இருக்கிறதுலே சரியான வெயிட். அங்கே பாருங்க, கடைசியாக அதுதான் போகுது. இதே
ஹாய் சொல்லு. ஹாய். பேகா இவ வச்சிருக்கா. பேக வைக்க சொன்னா பன்னிக்குட்டி வச்சிருக்கா. ஹாய். ஹலோ. அவ ஹலோ சொல்றா. ஃபோன் பேசலாமா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துறாங்க. வீட்டுக்குள்ள போய் நிக்க. உள்ள போவே நல்லா வருது. சொல்லுமா அவனை வெட்டிடுவேன் சொல்லுமா. ஏய் என்ன? பே. பே சொல்லு. எப்படி? அவ்வளவுதான். கொண்டு வந்து சொல்லுமா அவனை. விக்கிய கொண்டு வந்து சொல்லு. சொல்லு பாப்பா. என்ன? தூங்க போறானா? கொன்றுவேன். கொன்றுவேன்டா. ஏய் இங்க வா. இவ்வளவு நேரம் உரிச்சிட்டு நீங்களா இப்ப எடுத்து கொடுங்க. மேல எடுத்து கொடு. ரத்தே முடியல எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாச்சு. இங்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நீ வா. எப்படி நாங்கள் அங்கே போக போகிறோன்னு தெரில. என்ன பாப்பா எப்படின்னு தெரில. தெரியல. சொல்லு. சிரிக்கிற நீ சிரிக்கிற. உங்க அப்பனையே நீ மதிக்க மாட்டீங்க. பாருங்க பசங்க இப்படி பேக்லாம் நாங்கள் எடுத்து கொடுத்தோம். இப்போ வந்து இவனுங்க 2 பேரும் எடுத்து கொடுக்குறானுங்க. இவ்வளோ நேரம் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருந்தானுங்கன்னு தெரில. ஆனால் இப்போ தான் வந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். கேட்டா கஷ்டப்பட்டம்பான். எனக்கு செய்ய அவன் தான் இந்த விக்கின்றவன். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா ஆத்தூரே இன்னும் தாண்டலை. நாங்கள் ரொம்ப கஷ்டமாக டிஃபிகல்ட்டாக டிராஃபிக் வேறு. இன்னைக்கு ஏதோ சரியான நல்ல நாளே கிடையாது போல. லைட் அடிச்சு ஒருத்தன் காட்டுறான் பாருங்க மூஞ்ச. எப்படியெல்லாம் பண்றான். நாங்க கூட வந்து லைட் அடிச்சு காட்டல. ஆமா தசராவுக்கு நாங்க வந்து அதே வேன் சேம் வேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அவன் டிரைவர் மட்டும் நம்ம டிரைவரு. வண்டியை வந்து எவ்வளோ ஒரு பத்திரமா நம்மகிட்ட கொடுத்துருக்காரோ அதே அளவுக்கு பத்திரமா நாங்கள் அவர்கிட்ட திருப்பி கொடுத்துருவோம். டிரைவரை கவலைப்படாதீங்க. என்னன்னா நாங்கள் போயிட்டுருக்கோம். எல்லாத்தையும் போயிட்டுருக்கோம். சரியான டிராஃபிக்கு. அப்படியே மெதுவாக வண்டி மூவ் ஆகி போயிட்டு இருக்கு. அங்கே ப்ரோக்ராம் வந்து எத்தனை மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் தெரில. பட் சுச்சுவேஷனை நாங்கள் அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம். பார்ப்போம். மேபி அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். செந்திருக்கு என்ன பண்ணுறாருன்னா கடலை போட்டுருக்காரு. எங்கள் மம்மியை பாருங்க என்ன பண்ணி வறுத்துட்டு இருக்காரு கடலை. நாங்கள் போய்கிட்டே இருக்கோம். தூத்துக்குடியில் வந்து மணியும் சரவணனும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாவம் அவனுங்க 2 பேரையும் நாங்கள் மழையில் வர நனையிருக்கோம். சில சம்பவங்கள்னால அவனுங்களை வந்து நாங்கள் வண்டியில் அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. என்ன செய்யறது? சரி ஓகே அவனுங்களை பிக்கப் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். ஸ்ட்ரைட்டாக ஸ்பாட்டில் போய் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போட்ட vlog இருக்குல்ல, அந்த vlogல நாங்க பண்ண ஸ்டேஜ் தான் இது. திரும்பியும் அதே ஸ்டேஜுக்கு தான் வந்திருக்கோம். ஆமா கன்னிராஜபுரம். என்னன்னா இதுல ஃபுல்லா தட்டி வச்சு கொஞ்சம் டீசெண்டா இருந்துச்சு இடம். அவ்வளோத்தையும் பிரிச்சு போட்டாங்க போல. ஒரு 4 நாள் இங்க தொடர்ந்து ப்ரோக்ராம் நடந்திருக்கு. நம்ம எல்லாரும் தசரால இருந்தோம். அந்த டைம் இங்க வந்து ஸ்டேஜ் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருந்திருக்காங்க. என்னன்னா இன்னைக்கு புது சாங் நான் ஒன்று மூடிக்கோ மூடிக்கோ கண்ணை மூடிக்கோ உத்தமன் பரத்து கூட நல்லா இருந்துச்சு. ஆனா நாங்க நிறைய அதுல கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. அவ்வளவா சரியில்லை. ஆனா நல்லா தான் இருந்துச்சு. பட் இன்னும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல வரும். என்னன்னா எல்லாம் முடிஞ்சுட்டு எங்களுக்கு இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. சிக்கன் ரைஸ். ஆச்சரியமா இப்பெல்லாம் வாங்கி தர மாட்டாங்க. இல்லைன்னா பரோட்டா சப்பாத்தி இல்லைன்னா காஞ்சி போன தோசை இல்லைன்னா இட்லி தான் கிடைக்கும். அத்தி பூத்தாப்புல ஃப்ரைட் ரைஸ் கிடைச்சிருக்கு. சாப்பிடல பசங்க எல்லாரும். பாவம் இங்க இருந்து அங்க வரைக்கும் கொண்டு போய் ஏத்திட்டு வந்திருக்காங்க. ஏன்னா வேன்ன்றதுனால அங்க நின்றுச்சு. உள்ள வர முடியல. கார் கொண்டு வந்திருப்பான். வேனுன்றதுனால அங்க இருந்துச்சு. பசங்க எல்லாரும் இப்ப இங்க இருந்து எல்லாத்தையும் கொண்டு அங்க போயிட்டு நாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டானுங்க. மேல இப்ப கட்டிட்டு இருப்பானுங்க. அவனுங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிளம்பணும். சோ சேட். என்ன செய்யறது? இப்போ என்ன ஒரு ட்விஸ்ட்னா நாளைக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னு தெரியல. ஏன்னா இன்னும் ரெடி ஆகல. இன்னும் ரெடி ஆகல. எப்படி நாளைக்கு பண்ண போறோம்னு தெரியல. சோ கொஞ்சம் கஷ்டம் தான். என்னன்னு இன்னைக்கு வந்து வேன் கொடுத்துட்டாங்க. நாளைக்கு கொடுப்பாங்கன்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா நாளைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நாளைக்கு ப்ராப்பர்ட்டிஸ் தான் போடணுமா? ஆமா இந்த எங்களுக்கு வந்து ஒரு 10 days தொடர்ந்து இருக்கு. அந்த 10 daysமே ப்ராப்பர்ட்டிஸ். என்ன பண்ணணும்னு சுத்தமா ஐடியா கிடையாது. பாக்கலாம். இதுல 4 நாள் வேற நாங்க ராஜபாளையம் வேற ஸ்டே பண்ணணும். ஸ்டே பண்றதே பிடிக்காது. ஆனா ஸ்டே பண்ணணும்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல.
கண்டிப்பா அங்க எதனா டிஃப்ரெண்டா இருந்தா vlog போடுறோம். வந்தோடனே ப்ரோக்ராம்குள்ள வந்தோடனே சில பேர் வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க எங்களை கத்தி வேற விட்டுட்டோம் நாங்க. அது வந்து அதுக்கப்புறம் தான் தேவையில்லாம கத்திட்டோம்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் அந்த ஏன்னா டென்ஷன்ல ஆல்ரெடி நம்மளே ஒரு அப்செட். வண்டி வந்து ப்ராப்ளம் ஆயிட்டு நாங்க வேற ஒருத்தவங்க வண்டி வாங்கிட்டு அவசர அவசரமா வந்திருக்கோம். அவசர அவசரமா மேக்கப் போடணும். நாங்களே ப்ரெஷர்ல இருக்கோம். அந்த டைம்ல அவங்க மட்டும் வண்டி குடுக்கலன்னா இன்னைக்கு ப்ரோக்ராமே வந்திருக்க முடியாது. கேன்சல் தான் நாங்க பண்ணிருக்கோம். அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்கி அவங்க அதை விட்டுட்டு சீக்கிரம் கிளம்புங்க. நம்மளே லேட்டு. சரி நமக்கு தெரியும். ஓகே அவங்க கிளம்பிட்டா விட்டுட்டா ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டாங்கன்னா சரசரன்னு கிளம்பிடலாம். அதே மாதிரி கொஞ்சம் நாங்க கத்துனதுக்கு அப்புறம் அவங்க 10 நிமிஷம் விட்டாங்க. அதே மாதிரி கரெக்டா 9:30க்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி 1 மணி வரைக்கும் நாங்க ஆடிடுவோம். எக்ஸ்ட்ரா 1/2 நாங்க ஆடிடுவோம். ஸோ இப்போ ஊரில் உள்ளவங்க எதுவுமே சொல்ல சில பேஸ் சம் பர்சன் ஒரு சம்ஒன் அது சொல்ல முடியாது. அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க எங்களை. சரி என்ன பண்றது. பதிலுக்கு நாங்களும் கத்தி தான் விட்டோம். சும்மாலாம் விடல. ஸோ இனி வந்து நாளைக்கு புளியங்குடி பார்க்கலாம். நாங்க உட்கார்ந்துருந்த இடத்த பாக்குறீங்களா? இப்படிதான் ஓப்பனா தான் நாங்க உட்கார்ந்துருந்தோம். நான் அந்த ரூம்ல உட்கார்ந்துருந்தேன். ஏன்டா அங்க உட்கார்ந்தோம்னு ஆயிடுச்சு. இதுல உட்கார்ந்துருந்தேன். இதுலதான் நான் ஏன்னா அங்க செம்ம ஹீட் வேர்த்து ஊத்துதுன்னு ஊத்திடுச்சு. இங்க உட்கார்ந்துருந்தேன். எனக்கே ஊத்துது. தலையை வந்து நான் காய வச்சு ஃப்ரீ ஹேர் விட்டுருந்தேன். காய வச்சு இது பண்ணியிருக்கேன். ஏன்னா அவ்வளோ ஸ்வெட்டு ஹீட்டு. நம்ம ஊர் சைடு சரியான மழை. இங்க வந்து அப்படியே ஆமா இன்னைக்கு வரும்போது சரியான மழை. நனைஞ்ச பசங்க 2 பேரும் பைக்ல போனாங்க. மணி நனைஞ்சிட்டு வந்தாங்க. ஆனா இங்க வந்து ஹீட்டா இருக்கு. மண்ணு எல்லாம் சூடா என்ன பண்றது. சரி வீட்டுல வேற மழை. பாதி தூரம் நாங்க கார்ல வேற வந்தோம். வண்டி எல்லாம் ஒழுகதான் செஞ்சது. அதுல வேற அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டி கடைசியில பார்த்தா கேரியர் புடிங்கிட்டு வந்துருச்சு. அதுல இருந்து எப்படிடா போறதுன்னு தெரியாம நல்ல நேரத்துக்கு அந்த அண்ணா வண்டி கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. ஆமா கேட்ட உடனே ஓகே சொல்லிட்டாங்க. அவ்வளவு பெரிய வேணா யாருமே நம்பி கொடுக்க மாட்டாங்க. அவங்க கொடுத்தாங்களா அது வேற ரொம்ப சந்தோஷமா. அதே மாதிரி நாங்க பத்திரமா கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி நாங்க பத்திரமா கொண்டு போய் அவர் கையில கொடுத்துருவோம். அதே மாதிரி பாக்கலாம். நாளைக்கு தான் என்ன நடக்குதுன்னு சுத்தமா தெரியல. நாளைக்குதான் தெரியும். சரி வாங்க அப்படி பசங்க கிட்ட போய் பாப்போம். பசங்க கிட்ட பாக்கலாம். வாங்க பாக்கலாம். இங்க பாருங்க. மேல தெரியுதா? நாங்க ஒரு வழியா ப்ரோக்ராம் முடிச்சிட்டோம். முடிச்சிட்டு உங்ககிட்ட பேசணுமா? இடையில வேற பேசணுமா? உப்பு எல்லாம் வச்சு கொண்டு பேசலாம். அப்ப அமைதியா இருக்கும். இந்த இடம் நான் நினைச்சேன் வயிற்ற கலக்கணும்னு வச்சிருவேன். உப்பு மசாலா எலுமிச்சை பழம் வச்சு நாங்க மட்டும் தான் எலுமிச்சை பழம். அதுவும் பேக்ல பறிச்சு போட்டுக்கோ நாளைக்கு. ஆமா அது எப்படி வந்துச்சு? ஆட்டையை போட்டது. சரிமி ஆட்டையை போட்டுட்டு வீட்டுல ஓனர்ல உள்ள ஒரு பொண்ணு பாத்துருச்சு. மாட்டிக்கிட்டான். யார்ட்டையும் சொல்லிடாத பொண்ணுட்டு சொல்லிட்டு வர வரா இவ. சின்ன பசங்க மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறானுங்க. என்ன பண்றது? கலத்தாம இருக்காங்க. டிரைவர் அங்கிள் இங்க வாங்க. உங்களுக்கு நீங்க இன்னைக்கு வேன் ஓட்டிருக்கீங்க. சோ உங்க அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. முத்தம் கொடுத்துட்டான். பயத்தை பாரு. வாடாங்க. என்னவா என்ன அது சின்ன எப்படி எல்லாருமே கேமரா கொண்டு வந்து பாரு. நீ பண்ண நான் காட்டவா? நிறைய வீடியோ இருக்கு. ப்ரூஃப் இருக்கு. இப்ப பாரு. ஜீவா மேல நிக்க பாடுறா. காட்டுறேன். என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கு. தலையில கைய ஏன்னா மேல உட்காந்துருக்காங்க. கீழே இருந்தா அவன் தலையில கை வச்சிருப்பான். அங்க போற அடுத்த ஒருத்தனை பாத்துல இன்னைக்கு பென்சில்ல மீசைய வரைஞ்சு ஆடுனாங்க. இது உள்ளதால கிடந்துச்சு மச்சான். நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மீசை வச்சிருந்தல வைங்க. ஓடி போயிருச்சு. அழிச்சு விட்டான். 2 நாளா வளர்ந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். கவலைப்படாதீங்க. நீங்க வேணா பாருங்க. அதுல வரைஞ்சது தெரியும். அந்த தெரியுதா? இது என்ன ஒரிஜினல் மீசை இல்ல. வரைஞ்சதுதான். இல்ல ஒழுங்கா தரல. ஒரு டிஷ்யூ தான் தந்தாங்க டாக்டர். இந்த பாத்தீங்களா? மண்டையில கை வைக்காம இருக்கவே மாட்டாங்க. எல்லாரும் அப்படிதான் பண்றீங்க. ஆனா வேன்ல வர்றதுக்கு நல்லா இருக்கு. கடவுள் எங்களுக்கு வேன் வாங்கி தருவோம். வேன் வந்து வாங்குறதுக்கு எங்களுக்கு வந்து கடவுள் கிட்னி கூட இப்ப ரேட் போக மாட்டேங்குது கொடுத்தாரு அப்படின்னா நாங்க வேன் வாங்கிடுவோம்.
ஆனா பார்க்கலாம். என்ன அப்படின்னா ஒருத்தங்க ஒரு பர்சன் பொறுப்பே இல்லாம என்ன சொல்றது, அவன் திட்டியும் பாத்துட்டோம், அடிச்சும் பாத்துட்டோம், வேஸ்ட் மொல்ல மாதிரி முடிச்ச விக்கி யார் தெரியுமா? இந்த டீம்ல இருக்கிறதுல ஒஸ்ட் ஆகா 100% எங்க தம்பிதான். யாருன்னா இவன் தான். சொல்ற பேச்ச கேட்கறதே கிடையாது. ஒரு நல்ல ஒரு ஹேபிட்ன்றது ஒண்ணு கூட கிடையாது அவன்கிட்ட. அப்படி இருக்கிறவன் இவன் தான். அவன் ஒருத்தன் மட்டும்தான். இந்த டீம்லயே பேச்ச கேட்காத அலையிற ஆளு இவன் மட்டும்தான். சொல்லிக்கிட்டே இருப்பேன் நானு. என் மனசு பெருமையா சொல்லுது வேண்டாங்க கூட வந்து நான் ஒரு கச்சேரி கண்ணன் இவங்கதான் நமக்கு ப்ரோக்ராம் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. நான் vlogல சொல்றேன். அந்த அமுக்குறது மட்டும் தனியா புடிங்கிட்டே என்னது சூப்பர் ப்ரோ. மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். சூப்பர். சரிண்ணா பாத்து போயிட்டு வாங்க. ஓகே அப்படியே நடந்து போனா இப்படியேதான் நடந்து போனாரு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆடுறதுக்கு கொடுத்தா இவன் உடைச்சிட்டு வந்திருக்கான். அதுவும் ஸ்டேஜ்லயே உடைச்சிருக்கான். இவ்வளவு பெரிய ஆளா இருக்கான். லைட்டா தான் கையெழுத்த உடம்பு. சூப்பர் ப்ரோ. ப்ரோ செல்ல போட்டானுங்க. ஒண்ணுமே ஆயிருக்கு. போன் 2-3 டைம் போட்டான் இன்னைக்கு போன். சூப்பர் ப்ரோ. வாங்க வெஜ் பிரியாணி வாடாங்க. டேய் வெஜ் பிரியாணி இங்க வாங்க. சைடு பர்க். இவனுக்கு புதுசா பேர் வச்சிருக்க வெஜ் பிரியாணி. இல்ல வெஜ் பிரியாணி. வெஜ் பிரியாணி. ஒருத்தன் இடியாப்பம் நல்லா சாப்பிடுறான். அவன இங்க அவன் ஓடிட்டான். அவன நான் புடிச்சு பேக்ல வச்சு கொண்டு போறேன்னு நினைச்சோம். எஸ்கேப் ஆயிட்டான். தப்பிச்சிட்டான். என்னல என்ன பிரச்சனை உங்களுக்கு எல்லாருக்கும்? உங்ககிட்ட யார்கிட்டயாவது நாங்க வந்தோமா? ஒவ்வொரு பசங்க மாதிரியே பேசணும். ஒன்னே சொல்லல தம்பி, நான் அவனுங்களதான் சொல்றேன். நீ உங்க வீட்டுல மேல போற வழியில அப்படியே போயிரும். அந்த பேக்ல போடு. நாங்க கிளம்பிட்டோம். எனக்கு என்ன பேசணும்னு தெரியாது. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அவ்வளவுதான். என் பிள்ளைங்க தான் பேசுவாங்க. எனக்கு என்ன பேசுன்னு தெரியல. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? தூங்க போறீங்களா? எங்க டான்ஸ் எல்லாம் வீடியோல பாருங்க. ஓகேவா? அவ்வளவுதான். முத்துலட்சுமி பேசிட்டாங்க. ரொம்ப நேரம் பேசிட்டாங்க எல்லா vlog விட. சோ தயவு செஞ்சு இனிமேல் முத்துலட்சுமி பேசாதீங்க. அவங்க கண்டிப்பா பேசுவாங்க. அப்பப்ப பேசுவாங்க. ஓகேவா? நாங்க சாப்பிடல. யாருமே சாப்பிடல. எல்லாருமே நீ சூரங்குடி மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல போய் தான் சாப்பிடணும். ஏன்னா தண்ணி கிடையாது. எல்லாருமே சாப்பிட போறாங்க. பாருங்க ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சாச்சு. இனி சாப்பிட்டுட்டு போகணும். நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். மணி எத்தனை தெரியுமா? மணி எத்தனை? 2:45. பாருங்க செந்திருக்கு. மணி 2:45 ஆகுது. நாங்க அங்க ஸ்பாட்ல சாப்பிடலான்னு பார்த்தா தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சீக்கிரம் கிளம்புங்க நீங்க எங்களை துரத்தி விட்டுட்டாங்க. கடைசியில சாப்பிட முடியாம நாங்க ஒரு ரோட்ல ஒரு டீ கடையில ஸ்டாப் பண்ணி அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் எல்லாரும். இருட்டா வேற இருக்கு. ஃபிளாஷ் லைட் அடிச்சு பேசிட்டு இருக்கோம். 5 ஸ்டார் ஹோட்டல்ல கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கோம். நீங்க ஆமா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு சிக்கன் ரைஸ் சாப்பிட்டுட்டு ஓம்காலி ஜெய்காலியா காலி ஈட்டில குத்திர போகுது. சாப்பிட்டு படுத்துட்டு பார்க்கலாம். சாஸ் யாரும் சாப்பிட மாட்டீங்களா? வீட்டுக்கு வந்தாச்சு. தூங்கிட்டேன். எல்லாத்தையும் இறக்கிட்டு இருக்காங்க. பசங்க நடுக்கு வந்துட்டு இருக்காங்க. சரியான தூக்கம். நாளைக்கு எங்கே ப்ரோக்ராமு? புளியங்குடி. நாளைக்கு எந்த வண்டியில் போகிறோன்னு தெரியல. வண்டியை பற்ற வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. காலையில் பற்ற வச்சுட்டு வந்துடும். நாளைக்கு நம்ம வண்டியிலே போவோம். நம்புவோம். எவ்வளோ? ஓகே, நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பை பாய்.